வெளிநாட்டில் வாழக்கூடிய எல்லாருமே வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஊரில் போய் வந்து நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஏன்னா எப்படியா நம்ம ஊரில் போய் வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் போய் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 3 மாதம் இருப்பாங்க, 4ஆம் மாதம் திருப்பி வந்துட்டு டிக்கெட்டை போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வெளிநாட்டுக்கு வந்துடுவாங்க. இது அவர்களுடைய வந்து ஒரு பலகீனமாக தான் என்ன பண்ணியிருக்காங்க, போயிட்டு இருக்காங்க. என்ன ஏன் அப்படின்னா, அவர்களுக்கு வந்துட்டு மனைவி மக்களோட இருக்கணும், தாய் தகப்பனோட இருக்கணும் அப்படின்னு தான் ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆனால் அவர்களால் வந்து அங்கே என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. இதுக்கு வந்து மனைவிமார்களும் தாயும் என்ன பண்ணுவாங்க, மனைவியும் தாயும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு அடுத்த நிமிஷமே வந்து கேட்பாங்க, நீ எப்பப்பா கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எல்லார் வீடுகள்லையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மகனுக்கு வந்துட்டு ஃபோன் போட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது, இல்லை மனைவியோ வந்துட்டு கணவன் ஃபோன் போட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது, பேசி ஒரு 5வது நிமிஷம் இல்லைன்னா அடுத்த செகண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்போ பணம் அனுப்ப போறீங்க அப்படின்னு நீங்க கேட்பாங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னா வந்துட்டு, தாய்கிட்ட பேசினாலோ இல்லை வந்துட்டு மனைவிட்ட பேசினாலோ வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஆறுதலான கிடைக்கும், இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நம்ம இருக்கலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் அவர்கள் அடுத்த நிமிஷம் என்ன ஆகுது அப்படின்னா, அடுத்த ஃபோனை போட்டு அடுத்த செகண்டே வந்துட்டு அடுத்து எப்போ பணம் அனுப்ப போகிற அப்படின்றது. இந்த மாதிரி தான் வந்து எல்லா குடும்பத்துலேயும் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்க, நீங்கள் ஊரில் போய் செட்டில் ஆகணும் போனீங்கன்னா, 6 மாத காலத்திற்கு வந்து என்ன பண்ணுங்க, இல்லைன்னா 1 வருட காலத்திற்கு வந்துட்டு உங்கள் குடும்பத்துக்கான எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி வச்சுட்டு நீங்கள் போங்க. அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், நிம்மதியாக அந்த 1 வருஷம் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ண முடியும். நீங்கள் 1 வருஷம் அந்த பிஸ்னஸில் காலை ஊண்டினதுக்கு பிறகு தான் என்ன பண்ண முடியும், அடுத்த வருஷம் தான் உங்களுடைய பிஸ்னஸ்க்கான அடுத்த நீங்கள் இதை எடுக்க முடியும். என்ன போட்ட முதலுக்கான லாபத்தை வந்து எடுக்க முடியும். அதுக்கடையில் நீங்கள் எடுக்கிறது எல்லாமே வந்துட்டு சின்ன சின்ன செலவுக்கானது தான். அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் பிளான் பண்ணி வச்சுட்டு போனால் தான் ஆண்கள் வந்து நிம்மதியாக என்ன பண்ண முடியும், ஊரில் இருக்க முடியும். அதனால் வந்து என்ன பண்ணுங்கள், லைஃப்பை வந்து பிளான் போட்டு நடத்துங்க.